சரி வா, நம்ம போய் கை கழுவலாம். ஐயோ என்ன குலதெய்வம் கோயில பூசாரி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே. சமந்தி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஒண்ணு சொல்லலையே. இல்ல இல்ல இல்ல, அந்த பூசாரி சொன்னாரு, அது நடந்துருச்சு. என்னமோ சொன்னீங்களே, எந்த பூசாரி என்ன சொன்னாரு? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லிடுங்க சமந்திமா. கடவுளே, நான் என்னன்னு சொல்லுவேன்? குலதெய்வம் கோவிலுக்கு சாமி கும்பிட போன இடத்துல கோவில் பூசாரி இவர்கிட்ட 2 மருமக பொண்ணுங்க கர்ப்பமா இருந்தாலும் ஒரு குழந்தைதான் தங்கன்னு சொல்லிட்டாரு. சமந்திமா, என்ன சொல்றீங்க? அப்பத்துல இருந்து யார்கிட்டயும் இதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் படுற அவஸ்தை எனக்கு தாமா தெரியும். ஐயோ கடவுளே. சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணா குழந்தைக்கு ஆபத்து எதுவுமே வராதுன்னு யாரோ சொன்னாங்க. அதனாலதான் இந்த அபிஷேகத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா. ஐயோ, சுப்புக்கு இப்படி அடிபட்டுடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சொன்னபடி பரிகாரத்தை பண்ண முடியாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே இப்போ. என்னங்க இதெல்லாம்? ஏங்க இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கே தெரியல ராணி. தாங்க முடியல ராணி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவியா தவிச்சிட்டு இருக்க தெரியுமா? என் கூட பிறந்த தங்கச்சி தான், ஆனா ஒரு லெவலுக்கு மேல நல்லது எடுத்து சொல்ல கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. நல்லதுன்னு நாம நினைக்கிற எதுவும் அவளுக்கு நல்லதா தெரியலையேங்க. அதுதான் ராணி பிரச்சனைய. அவளோட உலகத்துல அவ வைக்கிறதா சட்டம், அவ சொல்றதுதான் நீதி, அவ பேசுறதா நியாயம் ஆயி போச்சு. யார குத்த சொல்ல முடியும்? யோசிச்சு பார்த்தா நாமளும் ஓரளவுக்கு மேல இதுக்கு காரணமா இருந்திருக்கோம். அவ செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு, அவ பண்ற தப்புக்கெல்லாம் தொட போய்கிட்டு, ஒரு கட்டத்துல அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் மேல நான் என்னென்னமோ செஞ்சு அவளை சமாதானப்படுத்தினேன். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் தோணுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த பொண்ணு நல்லபடியா எந்திரிச்சு வீட்டுக்கு வரணும். இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்து என்ன ஆக போகுது ராணி? எது தலையெழுத்துன்னு இருக்கோ அதுதான் நடக்கும். அண்ணி, அண்ணி காயத்ரி, சுப்பு எப்படி இருக்கா இப்போ? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா? டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை. அப்படியா? பயப்படாதீங்க நீ, சுப்புக்கு எதுவும் ஆகாது. இப்ப எதுக்கு அழறீங்க? நான் தான் சொல்றேன்ல, சுப்புக்கு எதுவும் ஆகாது. தயவு செஞ்சு அழாதீங்க. நீ சொல்லுவமா? உன்னால அப்படிதான் சொல்ல முடியும். அப்படி மட்டும் தான் நினைக்க முடியும். தப்பா நினைக்கவோ பேசவோ தெரியாத ஜென்மமா. உன்னை படைச்ச அதே கடவுள் தான் தப்பா தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாத ஜென்மமா சுப்புவையும் படைச்சிட்டா. அழுதுதான் எங்க துக்கத்தை தீக்கணும்னா எங்க தலை எழுத்து அதுதானா? நாங்க வேற என்னமா பண்ண முடியும் சொல்லு?
ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ காயத்ரி, சுப்புக்கு என்னமாச்சு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சுபுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க ப்ளீஸ். என்னம்மா இதெல்லாம்? ஐயோ எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலையே. நல்லபடியா குழந்தை பிறக்க பரிகாரம் பண்றதுக்கு கோயிலுக்கு போனா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணுமா? ஐயோ கடவுளே. அத்தை, நான் தான் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்றேன்ல, ஏன் திரும்ப திரும்ப அதே பேசி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? முடியலம்மா, என்னால முடியல. நம்ம சுப்புக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா? அத்தை, குழந்தைய கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணாருன்னா கொடுத்துதான் தீருவாரு. இது வேண்டான்னு நினைச்சாருன்னா அது இல்லாம தான் போகும். நீங்களும் நானும் அதை மாத்த முடியாதத்த. நீ சொல்றது வாஸ்தவம் தான்மா. ஆனா இப்படி எல்லாம் கொடுக்கிற அதே கடவுள் தான் மனசுன்னு ஒன்னையும் அதுல கவலைன்னு ஒன்னையும் கொடுத்திருக்காரு. கவலைப்படாம இருக்க முடியலம்மா. புத்தி முழுக்க அஞ்ஞானந்த அம்மா நிறைஞ்சு போய் கிடக்கு. தைரியமா இருங்க, சுபுக்கு ஒண்ணும் ஆகாது. அழாதீங்க டாக்டர். தங்கச்சிக்கு என்னாச்சு? அவ நல்லா இருக்கல்ல? அவளுக்கு ஒண்ணும் இல்ல? உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. தேங்க்யூ டாக்டர். கடவுளே. அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, குழந்தையும் நல்லாதான் இருக்கு. போதுமாத்த, நான் சொன்னேன்ல. உன் வாய்க்கு சக்கரை தாம்மா போடணும். அச்சு பெசகாம நீ சொன்ன அதே வார்த்தையை தான் டாக்டர் மாவும் சொல்றாங்க. நான் நம்பிக்கையில சொன்ன அத்தை, டாக்டர் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க, அவ்வளவுதான். இன்னொரு 1 ஹவருக்கு அவங்க நல்லா தூங்கட்டும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். கால் வழிக்கு கீழே விழுந்ததுல வயித்துல அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா குழந்தைய எந்த விதத்திலயும் பாதிக்கல. அவங்களும் குழந்தையும் நார்மலா தான் இருக்காங்க. நான் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க எழுந்திருச்சதும் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டோம். வரேம்மா. தேங்க்யூ. வா காயத்ரி. சூர்யா, உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. வா காயத்ரி, வான்னு சொல்றேன்ல. சூர்யா. என்னாச்சு? மாப்பிள்ளை இவ்வளவு கோமா வந்து காயத்ரி கூட்டு போறாரு. எங்க போறாருன்னு தெரியலையே. ஐயோ, இவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. கடவுளே. வாங்க நம்ம போய் சுபுவை பார்க்கலாம். சுப்பு, அம்மா சுப்பு. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? அம்மா, சுபுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? சம்மந்தி, சுபு எப்படி இருக்கா? குழந்தைக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேளை, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு.
கடவுளே, இப்பதான் சம்மந்தி எனக்கு நிம்மதியா இருக்கு. துடிச்சு போயிட்டேன் கோமதி. என்னடா இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ண போய் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சேன்னு என்னால தாங்க முடியல. அம்மா, சுப்பு இப்போ நார்மல் ஆயிட்டாளா? அவ குழந்தைக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சொல்ல போனா எனக்கே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்களே? பூசாரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாமா? எப்படிம்மா சொல்றது? சொல்றதுக்கு எப்படி மனசு வரும்? என்னோட 2 மருமகளுங்களும் ஒரே சமயத்துல மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட சந்தோஷத்தை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. 2 பேருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும், 2 பேருமே நல்லபடியா வாழணும், என் குலம் விளங்கணும்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். சொல்ல போனா குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க போனதுக்கு காரணமே இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக தான். ஆனா போன இடத்துல பூசாரி இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. உண்மையிலேயே கோமதிக்கு இந்த விஷயம் தெரியாது சம்பந்தி. நான் சொல்லிதான் அவளுக்கே தெரியும். பூசாரி என்ன தனியா கூப்பிட்டுதான் இதையெல்லாம் சொன்னாரு. முதல்ல இதை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு மனசு கேட்கல. கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு சம்மந்தி. பரிகாரம் பண்ணலான்னு கோயிலுக்கு போயிட்டு கடைசியில அதை நல்லபடியா செய்ய முடியாம திரும்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இத நான் விதின்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுன்னு தெரியலமா. ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல சுப்பு குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு இப்ப கோமதி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. என்ன இது? இந்த சுப்பு இப்படியா இருப்பா? கோயில பிரதர்ஷனம் பண்ணும்போது தரைய பார்த்து நடக்க மாட்டா? என்ன பொண்ணுமா இவ? சுப்பு மேல எந்த தப்பும் இல்ல. நேரம் சரியில்லைனா இப்படிதான் ஏடகுடப்பா ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். டேய், என்னடா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவளை கூட்டிட்டு எங்க போயிருந்த? அம்மா கொஞ்சம் நிறுத்துமா. ஏன் ஆளாளுக்கு இப்படி டென்ஷனாகி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பரிகாரம் பண்ண கோவிலுக்கு கூட்டு போனீங்க, நான் காயத்ரியா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ண கூட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரியா? என்னடா திடீர்னு? ஆமாப்பா, காயத்ரி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து நீங்க சொன்னப்புறமா அபிஷேகம் மட்டும் சாமிக்கு பண்ணா பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் குழந்தை வயித்துல நல்லபடியா வளருதா, நார்மலா இருக்கா, ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். குழந்தை நல்லாதான் இருக்கத்த, நார்மலா வளர்ந்துட்டு இருக்கு. ஹார்ட் பீட் எல்லாம் பக்காவா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கேட்கவே நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி சுப்புவும் எந்த ஆபத்தும் இல்லாம அவளும் நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்தா போதும்மா. கரெக்டா சொன்னீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? காயத்ரியோட வயித்துல குழந்தை நல்லபடியா தான் வளர்ந்துட்டு இருக்கு. தேவையில்லாம சாமியார் சொன்னாரு, பூசாரி சொன்னாரு, நீங்களே உங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சை இத்தோட விட்டுருங்க. காயத்ரி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கும். நீ வா காயத்ரி. என்னங்க, நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க, பசியோட இருக்கீங்க. நீ தான் எதுவும் சாப்பிடல. இப்ப எதுவும் சாப்பிட முடியாது ராணி. அவ கண்ணை திறக்கட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. சுப்புக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க. இல்ல ராணி, நிஜமாவே என்னால இப்ப சாப்பிட முடியும்னு தோணல. அடம் பிடிக்காதீங்க. நீங்க சாப்பிட்டு அப்படியே எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஏங்க, நாம தெம்பா இருந்தா தானங்க அவளுக்கு ஏதாவது செய்ய முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. போங்க, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வாங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சரி.
வாங்கம்மா. சுப்பு சுப்பு, அவ எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகியும் இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கா. கவலைப்படாதம்மா, அவளுக்கு எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் வெளியில வாயேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வா. என்னம்மா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா நீ என்ன நினைச்சுக்குவியோன்னு தான் தயக்கமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கம்மா. உங்களை நான் கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேன். காயத்ரிய, உங்களை, உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும், நானும் என் வீட்டுக்காரரும் தப்பா நினைச்ச காலம்னு ஒண்ணு இருந்தது. ஆனா இப்ப இல்லம்மா, சத்தியமா இல்ல. அது சம்பந்தியம்மா எதுக்காக பரிகாரம் அது இதுன்னு செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாத வரைக்கும் சும்மா கோவிலுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நாமளும் கூட போனோம். ஆனா சுப்பு அடிபட்டு விழுந்தப்போ சம்பந்தியம்மா ஏன் இதெல்லாம் செய்ய நினைச்சாங்கன்னு அப்பதான் நமக்கே தெரிஞ்சது. உண்மைதாம்மா. எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது தெரியுமா? இருக்காதா? எனக்கு காயத்ரினா, உங்களுக்கு சுப்பு. துக்கமோ சந்தோஷமோ 2 பேருக்கும் ஒண்ணுதானே. 2 மருமகள்னு யாராவது ஒருத்தங்களுக்கு பிறக்க போற குழந்தைதான் உயிரோட இருக்கும்னு பூசாரி சொல்லிருக்காருன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. குழந்தை பொறுக்கிற வரைக்கும் இதேதான் நினைச்சிட்டு இருக்க போறோம். இத பத்தி தான் கவலைப்பட்டு இருக்க போறோம். 2 கண்ணுல எது தேவைன்னு சொல்ல முடியுமாமா? ஆனா எனக்கு ஒண்ணு தோணுதுமா. நமக்கு நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நாம செஞ்ச பாவ புண்ணியம்தான் காரணங்கிற பட்சத்துல எல்லா பாவத்துக்கும் பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருக்கு, பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அத கூட ஒழுங்கா செய்ய முடியாம தானே இவ்ளோ கஷ்டமும் வருது. நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு ஆபத்துங்கிறது உறுதினா இப்படி நாம நிம்மதியா நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. வழுக்கி விழுந்த சுப்புவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா எதுவும் நடக்கலையே. இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க பேசுறத கேக்கும்போது எனக்கு ஆறுதலாதாமா இருக்கு. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியலமா. நான் ஒண்ணு சொல்றேன், யோசிச்சு பாரு. சம்பந்தி அம்மா போயிட்டு வந்த கோயில் எங்க இருக்குன்னு விசாரி. அந்த குலதெய்வ கோயிலுக்கு நீங்களும் நானும் போயிட்டு வரலாம். நாம போய் அந்த பூசாரிய பார்த்து விஷயத்த சொல்லி ஏதாவது பரிகாரம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம். எனக்கு என்னவோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னது அவர்தான் சொன்னதுங்கிற பட்சத்துல இதுக்கு என்ன பரிகாரம்ன்றதையும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. செய்யலாமா? எனக்கும் இந்த யோசனை நல்லதுன்னு தான் தோணுது. ஆனா அந்த பூசாரி மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட தானே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. 2 குழந்தையில ஒரு குழந்தை தான் தங்குன்னு சொன்ன மனுஷன் கையோட பரிகாரத்தையும் சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லலையே. சொல்லி இருந்தா இந்நேரம் சம்பந்தியமா செஞ்சிருப்பாங்களே. கோயில்ல யாரோ ஒருத்தர் வந்து சொல்ல போக சும்மா யதார்த்தமாதான் இந்த அபிஷேகம் அர்ச்சனை அப்படி இப்படின்னு பண்ண நினைச்சிருக்காங்களே தவிர உண்மையிலேயே பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்னு சம்பந்தப்பட்ட பூசாரியே சொல்றது தானே சரி. கரெக்ட் தாமா நீங்க சொல்றதும். நாம போலாமா? கண்டிப்பா போயிட்டு வருவோம். நம்ம பொண்ணுங்களுக்காக நாம செய்யாம வேற யாரு செய்வாங்க? அப்ப நான் ஒண்ணு பண்றேன். அந்த குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு, எப்படி போகணுங்கிற விவரத்தை நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நாம போய் அந்த பூசாரிய பார்த்து என்ன பரிகாரம் செய்யலான்னு தெளிவா கேட்டுட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? கண்டிப்பாமா, நல்ல விஷயம். உடனே செய்யலாமா? சரி வா, அங்க சுப்பு முழிச்சிட்டாளான்னு பாக்கலாம். வா.
என்னங்க? வாங்க, உள்ள வாங்க. அக்கா, அக்கா. என்ன? அது அவரு வந்திருக்காரு. எவரு? அதான்க்கா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து. மாப்பிள்ளை வீட்ல இருந்தா? ஓ, ஒன்ன பொண்ணு பாத்துட்டு போனாங்களே அவங்களா? ஓ, யாரு? மாப்பிள்ளையோட அப்பா வந்திருக்காரா? இல்லக்கா, அவரே. ஏய், யாருன்னு கேட்ட சொல்லி தொலைய வேண்டியதானே? எதுக்கு இப்படி இழுத்துட்டு இருக்க? உன் கூட ஓ, மாப்பிள்ளை சார் வந்திருக்காரா? ஏய், இதுக்குதான் அங்க வந்து கோணல் மாடலா நின்னியா? ரொம்பதான். ஹலோ, என்ன விஷயம்? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. என்னது? எங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு? எங்களெல்லாம் என்ன உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? இது பாருங்க, அன்னைக்கு பொண்ணு பார்க்கணும்னு வந்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா இந்த பக்கம் வந்தேன், அந்த பக்கம் போனேன், அதனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு இந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம்.